டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க சார். நான் பணக்காரனை தான் கட்டிப்பேன் சார். இந்த பணக்காரன்லாம் டீசெண்டா குடிப்பான், டாஸ்மாக் வாசல்ல தான் குடிச்சிட்டு கிடப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு யாருமா சொன்னா? பரமசிவம் கவுண்டர் சார். லைஃப்ல எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தானே சார் இருப்பாங்க. இதெல்லாம் யாருமா சொன்னா? நிறைய பசங்க குடிக்கிறது இல்லம்மா, இதெல்லாம் பொதுவா பேசுறதுதான். சாரி. இதுக்கு முன்னாடி அவர் வாங்கிட்டு இருந்தாரு, இப்பெல்லாம் நானே வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். நான் குடுக்கறது தான் அளவு. வெரி குட் ஃபேமிலி கேட்ஸ். வீட்டுக்கு கூட்டு போய் விளக்கேத்த வச்சோன்னு வையே, விளக்கெரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். அவசரமா பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஒரு ஆணுக்கு திருமணம் செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிரும், பொறுப்பு இல்லாம இருக்கானா. கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு வந்து அவனை கரெக்ட் பண்ணிடுவா. 30 வருஷமா தரதரையா சுத்திட்டு இருந்தவங்களை நம்ம தலையில கட்டி வச்சுட்டு கொண்டாடி வந்தா திருந்திடுவான்னு சொல்லிட்டு தெரியுதுங்க இந்த மாமியாருங்க. இன்னொரு பக்கம் அதெல்லாம் ஏன் வேலை இல்ல, உன்னை திருத்துறது ஏன் வேலை இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த வந்திருக்கனா இல்ல உனக்கு பாடம் எடுக்க வந்திருக்கனா? வேண்டாங்க, அதெல்லாம் தப்பு. இந்த வீட்டுல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன பெண்களின் ஒரு தரப்பு இருக்கு. இதுல எந்த தரப்பு முதல்ல எனக்கு அதை சொல்லிருங்க. திருத்தணும் நம்ம வேலை அது இல்ல. உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. இப்போ ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நீங்க நீங்களாவே இருந்துக்கோங்க, நான் நானாவே இருந்துக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து என்ன முடியுமோ அதை பண்ணுவோம். இப்போ லேசா தொட்டேன்னு வச்சுக்கோ கண்ணு, அவ்வளவுதான் அம்பேல். எண்ணி கரெக்டா 10வது மாசத்துல நீ தாயாயிடுவ. எல்லாருக்குமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இது என்னமா அது புது? நான் வந்து ஸ்கூலோ காலேஜோ நடத்தல சார் திருத்தணுங்கிறதுக்கு. இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்கு தான் நம்மள பெத்து போட்டாங்களா? பகுத்தறிவு வச்சு எது கரெக்டோ தப்போ, குடும்பத்துக்கு எது சரியோ அதை வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா? எப்பாடு பட்டாது உனக்கு ஈக்குவலா நான் திருந்திக்கிறேன், எனக்கு ஈக்குவலா நீ திருந்திக்கோ, 2 பேரும் திருந்திட்டு ஒழுங்கா வாழ்வோம். உன் பாலிடிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. உன்னை பொறுத்த அளவுக்கு உன் புருஷன்ட்ட நீ வீரத்தை தான் எதிர்பார்க்கணும். எவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பாரு. நானும் அப்படியே இருக்கேன், நீ அப்படியே இருக்க. நீயா நீ திருந்திக்க, நானா நீ திருந்திக்கிறேன். இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சாத்தான் இருக்கணும். உங்களை திருமணம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து உங்களோட இணைஞ்சு சந்தோஷமா வாழணும். உங்களை திருத்துறதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். சாணிய வாரி உன் மூஞ்சில தான் பூசணும். என்னோட நலனுக்காகவும் என்னோட குடும்பத்தோட நலனுக்காகவும் கண்டிப்பா நான் அவனை திருத்தி தான் ஆவேன். சூப்பரான உறுதிமொழி. குடும்பத்தை என்னுடைய நலனுக்காகவும் குடும்பத்தோட நலனுக்காகவும். நம்மள திருத்துறதுல இவளுக்கு என்ன அப்படி அக்கறை? நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்திருக்கு இவள, அதனாலதான் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான். என்ன நீ திருத்து, ஒன்னு நான் திருத்துறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா திரும்பி போனாதான் திருத்திக்கிட்டே இருக்கலாமா? சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு உன்னை எனக்கு கட்டி வச்சா உன்னை சந்து வந்தா திறக்க எனக்கு நேரம் சரியா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து திங்கக்கிழமை நீ திருத்து, செவ்வாய்க்கிழமை நான் திருத்துறேன். இந்த திருத்தது வேலை உண்டு இல்ல எந்தும் இல்ல ஒன்றும் இல்லை. மண்ணா இன்னொரு ஜோக் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சிரிக்கிறேன். ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நீங்க எங்கயா இருக்கீங்கன்னா உங்களை நீங்களே திருத்திக்கோங்க. அப்படி திருந்தாம இருக்கீங்கன்னா இப்பயே திருத்திக்கோங்க. இவ பொம்பளை ரபடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாளே சகல. என்னோட மாமனார் மாமியார் செய்ய மறந்த வேலைய நான் செஞ்சு உன்னை திருத்தி உங்களோட கண்டிப்பா நான் வாழ்ந்தே தீருவேன். நீ இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும்போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? என்ன திருத்துறதுக்கே ஒரு ஆள் வேணும். ஏன் இனமடா நீ? நல்லா இருக்கு இந்த உறுதிமொழி. மறுபடியும் சொல்லுங்க. குடிச்சு போட்ட பாட்டில தூக்கி அடக்கி போட்டானா, அடக்கி போட்ட காசை வாங்கி குடிச்சு போட்டானா? என்ன திருத்துறதுக்கே ஒருத்தர் வேணும். சோ 2 பேரும் சேர்ந்து திருந்தி நல்லா வாழலாம். அவனே ஒரு பைத்தியம், நமக்கு மேல ஒரு பைத்தியம். ஐயோ, 2 பேருமே திருந்தி உள்ள வருவோம். கண்டிப்பா எனக்கு வரப்போறவங்க அவ்வளவு ஒன்றும் மோசமா இருப்பாங்க நான் நினைக்கல. அப்படியே வந்தாலும் நான் திருத்தி கண்டிப்பா சூப்பரா வாழும். சூப்பரா வரும். இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் இருந்தா, இந்த குணம் இருந்தா அல்லது இந்த கேரக்டர் இருந்தா, இந்த கெட்ட பழக்கம் இருந்தா நான் திருத்தல மாட்டேன், கல்யாணமே பண்ண மாட்டேன். எனக்கு லைஃப்ல நல்லா சமைச்சு போடுறவன் கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன். ரெஸ்பெக்ட் கொடுக்காம, விமனை ரெஸ்பெக்ட் பண்ணாம, மரியாதை இல்லாம நடத்தினா அந்த ரிலேஷன்ஷிப்ல போக மாட்டேன். போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். போடுவேன். ஆங்கர், கேம்பிளிங் அண்ட் ஆல்கோஹால், அவ்வளவுதான் சார். ஆங்கர், கேம்பிளிங் அண்ட் ஆல்கோஹால். ஆக்சிஜன் இல்லாமல் கூட நாம் வாழலாம், ஆனால் ஆல்கஹால் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. ஓவர்லி ஈகோஸ்டிக்கா இருக்க கூடாது. லைக் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது, அந்த மாதிரி ஈகோஸ்டிக்கா இருக்கிறவங்க வேண்டாம். ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. வாங்கி கொண்டாந்து குடுக்கறத நாய் பிஸ்கெட்ட கவன மாதிரி அப்படியே கவிக்கணும். ஓவர் அடிக்ஷன் ஆஃப் எனிதிங், ஸ்மோக்கிங்காவே இருக்கட்டும், ட்ரிங்கிங்காவே இருக்கட்டும், லிமிட் இருந்தா போதும். நீங்க அந்த லிமிட்டை தாண்டி அவங்க போனா அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது சரி, அக்க பக்கத்துல பாக்க போறாங்க, உள்ளார வந்து உள்ள வர மாட்டேன், வந்தா நீ ஓட்ட மாதிரி கேட்பேன். லிமிட் என்ன? என்னோட அதான் பிரச்சனை. இப்ப லிமிட் என்ன? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து சார், நான் பணக்காரனை தான் கட்டிப்பேன் சார். இந்த பணக்காரன்லாம் டீசெண்டா குடிப்பான், டாஸ்மாக் வாசல்ல தான் குடிச்சிட்டு கிடப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு யாருமா சொன்னா? பரமசிவம் கவுண்டர் சார். நான் சும்மா என்னோட இது ஒப்பீனியனா தான் சொல்றேன். இதெல்லாம் உங்க ஒப்பீனியன் தான். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது.
உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. குடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ண கூடாது, சூதாட கூடாது. ஆனா கொஞ்சம் பண்ணிக்கலாம், லிமிட்ல இருக்கலாம். அதுவே பெரிய கேம்பிளிங் இல்லையா? அதுல லிமிட்ல இருக்குது. உலகத்திலே மிக சிறந்த போதை தெரியுமா? எதுங்க சார்? குடிச்சிட்டு நிதானமா இருக்கு. இப்போ வந்து அவனோட பழக்கத்தை நான் திருத்திக்கிட்டே இருந்தேன்னா என்னோட லைஃப் நான் என்ன பண்ணுவேன்? மெயின் மேட்டர்லயே கை வச்சிட்டான ஆளு இப்ப என்ன பண்றது? இப்போ ஒரு பாயிண்ட்க்கு மேல நான் டூ மச்சா இன்வெஸ்ட் ஆயிட்டேன்னா ஐயோ அவன் இப்படி ஆயிட்டான், அவன் பண்றான் அப்படின்றது தான் என் மைண்ட்ல ஓடும் தவிர ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அப்ப நீங்க எதுவுமே இல்லாத ஒரு டீ டோட்டலர் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. கொஞ்சம் சிகரெட் குடிக்கிற, கொஞ்சம் சரக்கு அடிக்கிற பையன் ஓகேன்னு சொல்றீங்களே, அது ஏன் அப்போ? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா, உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். முழு நல்ல பையன் லைக் கிடைக்கிறதுக்கு அதுக்கு தகுதி எனக்கும் இருக்கணும். எனக்கும் சில இஷ்யூஸ் இருக்கு. நீ வர வர சரக்கு அடிக்கலன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. ஆரம்ப காலத்துல கொஞ்சம் மகிழ்ச்சியான, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தேவைப்படுறான். ஆனா அது லிமிட் தாண்டி போயிருச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்க மாட்டேன். செத்து போயேன்டா, வயசுதான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறுக்குற? அதனால வெளியில வந்துருவேன். அப்ப இதுல என்ன கமிட்மெண்ட் இருக்கு, இதுல என்ன நியாயம் இருக்கு? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்ல? ஐயா ரொம்ப பாவம் தான். நீ போ முதல்ல. ஏன் சார் எல்லாமே பொண்ணுங்க மேலேயே வருது? அம்மா திருத்தணும், நெக்ஸ்ட் வைஃப் திருத்தணும். எல்லாமே வைஃப் பாத்துக்கிட்டா அவங்களோட பார்ட் என்ன? திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. எங்களோடது வந்து லவ் மேரேஜ். 12 இயர்ஸ் லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணோம். 5th இயர் லவ் பண்ணி அப்பதான் வந்து அவருக்கே தெரியாம குடிச்சிட்டு வளர்ந்தது. அமெரிக்க தொழிலதிபர்னு போனியாடி, அவன் கடைசியில அங்க கக்கூஸ் கழுவிக்கிட்டு இருக்கிறாடி. அப்பதான் எனக்கு தெரியும் அவர் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பாரு அப்படின்னு. அது வரை எனக்கு தெரியாது. வருஷம் பூரா குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு எனக்கு வந்து ஆக்சுவலி ட்ரிங்க்ஸ், ஸ்மோக் பண்ண அந்த மாதிரி பர்சன்லாம் பிடிக்கவே பிடிக்காது. லைஃப்ல அந்த மாதிரி இருக்கிறவங்கள கல்யாணமே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எய்மோட இருந்தேன். ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? பேசிக்கா அவன் ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கல. ஐடியா ரெடி. என்ன ஐடியா கேட்டீங்கன்னா, நான் அவரை இதுக்கு முன்னாடி அவர் வாங்கிட்டு இருந்தாரு. இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிங்க கிட்ட சொல்லி நானே வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதனால நான் அவனை வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். வீட்லயும் சண்டே இல்ல தீபாவளி இல்ல பொங்கலுக்கு மறுநாள் அந்த மாதிரி டைம்ல நான் கொடுக்கறது தான் அளவு. ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. அவர் அந்த பாட்டில் வாங்கணும், குடிக்கணும், அந்த மைண்ட் செட் அவருக்கு போகக்கூடாது ஃபர்ஸ்ட். ஸோ அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம், என் ஒய்ஃபே எனக்கு ஊற்றி கொடுக்குறா. என்கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தண்ணி அடிக்கிறது. அதை கூட என் பொண்டாட்டி கையால ஊத்தி கொடுக்க சொல்லி நான் குடிப்பேன். அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல கொஞ்ச நாள் மிதந்தாரு. கொஞ்ச நாள் ஆக இல்ல வேணாம், எனக்கு இது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு நீ ஊத்தி கொடுக்கறது. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்து 15 இயர்ஸா குடிச்சிட்டு இருந்தான். இப்போ ஒரு 3 இயர்ஸா கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டான். வேணும்னா நானே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், எனக்கு இப்போ அந்த தாட் இல்ல. சத்தியமா குடிக்க மாட்டேன் மாமா. இனிமே உங்க செருப்பு அனாவசியமா பிய்யாது மாமா. ரொம்ப சந்தோஷமா ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணுவேன். எப்படி சேஞ்ச் பண்ணீங்க? வாட் இஸ் த ரீசன், ஏன் தேவைப்படுதுன்னு கேட்டு கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும். நான் கண்டிப்பா பண்ணுவேன். இப்ப திடீர்னு குடின்னு பாடுறானா கை வட வழங்குது, கண்ணு பட வழங்குது, ஹார்ட் பெக்கு பெக்குது இல்ல, சும்மா எடுத்து கவுத்துங்க இருக்கு. இது என்ன சாதாரண பிரச்சனையா? வாழ்க்கை பிரச்சனை. குடிப்பழக்கம் இருந்தாலும் திருத்துவீங்க? கண்டிப்பா. நம்ம வந்து ஒரு டீச்சர் கிடையாது. we cannot take risk இல்லையா? ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. லைஃப்ல எல்லாருமே தப்பு பண்ணதான் செய்வாங்க. அதை மன்னிச்சு ஏத்துக்கணும். சப்போஸ் அதை பண்றதா இருந்தா எதனால குடிக்கிறாங்க? என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதல அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? நீங்க திருத்திட்டு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்ல கல்யாணம் பண்ணிட்டு திருத்த போறீங்களா? எதனால ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அந்த ரீசனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணாலே போதும். சாராயம் குடிக்கிற நாயை விளக்கம் கொடுக்குது பாரியா. லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டே திருத்துக்கணும் அவங்கள. என்டர் ஆகும்போதே why you entering into the risk? இல்ல சார், லைஃப்ல எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தானே சார் இருப்பாங்க. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து தப்பு பண்ணாம யாருமா சொன்னா? எல்லாரும் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நிறைய பசங்க குடிக்கிறது இல்லம்மா, இதெல்லாம் பொதுவா பேசுறதுதான். ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். பொம்பளை பிள்ளைங்க ஏமாத்தி போடுவாங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கோவம் வருதுல, அதே மாதிரி தான் பசங்க எல்லாம் குடிப்பானுங்க. இப்ப இருக்க பசங்க எல்லாரும் குடிப்பானுங்க. அப்படிலாம் கிடையாதுமா. எப்பயாச்சும் இருக்கக்கூடாது. எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. இந்த மாதிரி பண்றாங்கன்றதுனால அவங்கள ஒதுக்க முடியாது. ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் கிடையாது சார். ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் சார். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். அந்த மாதிரி அவங்கள நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அவங்கள கம்மி பண்ணிக்கிறேன். இது சத்தியம் 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 சத்தியமா. இந்த பையன் கிட்ட இவங்க போய் திருந்துன்னு சொன்னா அவன் என்ன தெரியுமா சார் கேட்பான்? தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கினேன், இப்ப வந்து ஏன் என்ன திருந்த சொல்றேன்னு கேட்பான் சார். மொத்தத்துல புருஷனங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால் அடிச்சுதான் திருத்தணும்.
ஏய் வாங்கடி போலாம். ஏன்னா நீங்க குடியை எளிதா பாக்குறீங்க, ஸ்பெஷல் யங்ஸ்டர்ஸ்லாம். ஏன்னா சோஷியல் திங்கிங் வந்து எல்லாரும் பண்றா, நீங்க பொது புத்தியில ஏத்திக்கிட்டீங்க. குடிய பத்தி பேசுனே யோகிதா இருக்கு. நீ குடிச்சிருக்கியா? குடிச்சு பாரியா? யோ குடிச்சிட்டு அப்புறம் பேச குடியார பத்தப்பா. எல்லாரும் இப்ப குடிக்கிறாங்கன்னு ஒரு பொது புத்தியில வந்தனால சாதாரணமானது, அப்ப சாதாரணமானதை எளிதாக திருத்தி விடலாங்கிறதும் பொது புத்திக்கு வந்துருச்சு. அப்படி ரோஷம் கட்டு குடிக்கிறத விட மாட்டு மூத்திரத்தை குடிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு நாளையில இருந்து நிறுத்திடுவோமே. குடிப்பழக்கம் இருக்கிற ஒரு பையனை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லுகிறவர்கள் யார் யார்? உங்கள் பெயர் என்னவென்று சொல்லவில்லையே. என் பேரு ஜில்ஜில் ரோஜாமணி. அவ்வளவு. ஏன்னா எனக்கு பிடிக்காத யாரையும் ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். பிடிக்குது அப்படிங்கும் போது இது மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னா நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி அக்செப்ட் பண்ணுவேன். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். சரி, பக்கத்து வீட்டுல யார் இருக்கா? ஆண் ஜாலியா தான் சார் இருக்காங்க இங்க. இப்போ வரைக்கும் என் டாடி ஜாலியா தான் இருக்காங்க. எங்க அம்மாக்கும் வயசாயிடுச்சு, எங்க அப்பாக்கும் வயசாயிடுச்சு. திண்ணையில உட்காந்துக்க வேண்டியது, வர்றவன் போறவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. எங்க அம்மா அப்போல இருந்து ஹோம் மேக்கர். சோ எங்க டாடி வெளில போயிட்டு வரதுனால எல்லா வேலைகளும் எங்க அம்மா செஞ்சு கொடுத்துட்டே வந்தாங்க. ஆமா, இது என்னடி? காக்கா ஆய் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க. என் மாமியார் மாமனார் வீட்லயும் அப்படிதான். ஆனா அவங்க 2 பேருமே ஒர்க்கிங். சோ என் மாமனார் கம்ஃபர்டபிளா இருக்கணும்ன்றதுக்காக என் அத்தை எப்பொழுதும் ஹெல்ப் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே வயசாயிடுச்சு. ஏதாவது ஒரு சின்ன வேலை வந்து வெங்காயம் வெட்டி கொடுங்க. கேவலம் ஒரு 30 ரூபா காசை சம்பாரிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. அவங்க வெளில கிளம்புறப்ப கூட உங்களுக்கு தான் நான் சமைக்கிறேன், என்னால முடியல, இந்த ஒரு வேலைக்கு வெங்காயம் வெட்டி கொடுங்கன்னா என்ன இது புது பழக்கம்? பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். அதெல்லாம் முடியாது, நான் வெளில போறேன், எனக்கு வேலை இருக்கு, முடிஞ்சா செய், இல்லாட்டி நான் வெளில நம்ம 2 பேருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். அவ்வளவு குழப்பா போச்சா உங்களுக்கு? இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல ராத்திரிக்கு வந்து இதே திங்கறீங்களா? சோ இந்த வயசுல இது நீங்க கரெக்ட் பண்ணாட்டி இப்ப உங்களால முடியறப்போ நீங்க செய்றீங்க. இதே மாதிரி ஒரு 60 வயசு 50 வயசு ஆறப்போ உங்களால முடியலனா யார் செய்வாங்க? ஒரு ஏழை விட்டு பொண்ணா பார்த்து ஒரு நாள் நான் மஞ்சக்கரை வாங்கி அந்த கழுத்துல கட்டி மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா வாழ்நாள் பூரா நம்ம காலையிலே விழுந்து கிடப்பாரா. புலம்புறோம் யாரை பார்த்தாலும். அப்பையில இருந்து என் ஹஸ்பண்ட் இப்படிதான்ப்பா, பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. இது தேவையில்லாத பிரச்சனை பெண்களுக்கு தான். நீ 11 முறை டைவர்ஸ் பண்ணிட்ட, நான் 8 முறை டைவர்ஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் நம்ம டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போனா அந்த ஜட்ஜி நம்ம செருப்பாலே அடிப்பார்ல. கேக்குறாப்ல நீங்க சொல்லுங்களேன். ஒரு ஹஸ்பண்ட் நீங்க எப்படி கேக்குறாப்ல சொல்றதுங்கிற டெக்னிக் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அவங்க ஈஸியா அவளை வின் பண்ணலாம். எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா அது அடுத்தவன் பொண்டாட்டியா இருக்கணும். நீங்க அவரை எங்க வீட்டுக்காரனை கல்யாணம் பண்ணி வந்த போது நிறைய இதுல அவருக்கு குறைகள் இருந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சேன். என்ன கை நடுங்குது? யார பாத்தீங்க? அவளையா? அதுதானே பார்த்தேன். கன்னி பொண்ணை பார்த்தா கை நடுங்கிடுமே. அப்பெல்லாம் 400 ரூபா வாடகை, 400 ரூபா இருக்காது அவர்கிட்ட. எங்க நகை இருந்தாலும் கொண்டு போய் வச்சிருவாரு, கடன் வாங்கியிருப்பாரு. அலுமினி பாத்திரம் இதை வச்சுட்டு மார்வாடி 50 பைசா கூட தர மாட்டான். 2 ரூபாய்க்கு அடகு வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிருக்காடி. எல்லா அலுமினி பாத்திரமும் சட்டி தாண்டி வச்சிருக்கேன். இப்ப எங்க ஹவுஸ் ஓனர் வருவாரு, உங்களுக்கு 400 ரூபா நீங்க கொடுக்கணும், இந்த மாசம் நீங்க கொடுக்கல அப்படிம்பாரு. அத செலவு பண்ணிட்டேன். அப்பதான் எனக்கு தெரியும் இவர் 400 ரூபாய் கொடுக்கலங்கிறது, 2 மாசமா கொடுக்கலங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது ஒரு தடவை. இப்ப நீ எங்க போயிட்டு வர்றேங்கிற உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வரப்ப எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. எங்க தப்பு நடக்குது நம்ம கண்டுபிடிக்கணும்னு அன்னைக்குதான் நான் அதை கண்டுபிடிச்சேன். உண்மையா நகை எங்க கொண்டு வச்சிருக்காரு. இதை வச்சுட்டு ஏதாவது அமௌண்ட் முடியாது. 300 ரூபாய் கொடுக்கலாம். என்னடா 300 ரூபாங்கற? சோ அப்ப கடன் வாங்குனவரை நீங்க திருத்தி இருக்கீங்க. திருத்தி கடனாளியில இருந்து முதலாளி ஆக்கிரீங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். முதலாளியில இருந்து இப்ப தர்மம் அளவுக்கு வந்திருக்காருங்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டு சொல்றேன். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. இப்ப வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீடு வந்தீங்க. வாடகை வீட்டுல சொந்த வீடு வந்து இப்ப 3 வீடு வாங்கிட்டோம். வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி. ரைட். இந்த தவறை செய்தாலும் அல்லது இப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் திருத்துவேன். பொண்ணுங்களை குறுகுறுன்னு பாக்குறது அப்படி இருந்தா கூட நான் திருத்திடுவேன். நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்னால ஒரு பொண்ணு இல்லாம கூட வாழ்ந்துட முடியும், ஆனா ஒரே ஒரு பொண்ணோட மட்டும் வாழவே முடியாது. குட் பை. ஓகே, எப்படி திருத்துறது? பாக்காதுன்னு சொல்லுவேன் சார். பாக்குறாரு. நம்ம பக்கத்துல இருக்கும் போதே வேற ஒருத்தவங்கள ரொம்ப ஓவரா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணுவேன் சார். நான் ஆம்பளடி 1000 சின்ன வீடு வச்சுப்பேன். குத்தி போடுவாங்களா குத்தி. என்னோட கணவருக்கு அதிகமா தூங்குற பழக்கம் இருக்கு அப்படின்னா, நல்லா 8 மணி வரையும் 10 மணி வரையும் தூங்குறாரு அப்படின்னா அதை என்னால மாத்த முடியும். ஆமா, எழுப்பி விட்டா இவர் அப்படியே ஏரோப்ளேன் ஓட்ட போறாரு. எழுந்த உடனே தச்ச சரக்கு தலை வலிக்குது, இன்னொரு கட்டிங் வாங்கி கொடுன்னு என்னதான் இம்சை பண்ணுவான். அதுக்கு படுத்தே கிடக்கட்டும். லேடிஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்ட்ல இருப்போம் எப்பயுமே. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், பெரிய ஜாப்ல இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கணும். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீம் எவ்வளவு இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. எப்பயுமே அவங்க வந்து லேசியா தான் இருப்பாங்க. நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்க.
நீ கண்டுக்கலனா இன்னைக்கு ஜாலியாக தான் இருப்பாங்க. நம்ம வந்து அவங்கள புஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஒன்று அம்மாவா இருக்கணும், இல்லை ஒய்ஃபா இருக்கணும். தினமும் நான் சண்டை போடுவேன், வெறுப்பேத்துவேன், கோவப்படுவேன், தலையை பிச்சுக்க வைப்பேன். ஒரு சாவாசமே அவளை போடி. நான் ஒரு லைன் பை லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது பேர் பொறுப்பு கிடையாது. பொறுப்புங்கிறது தானா வரணும். எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். அவங்க என்ன கேட்க வர்றாங்க உங்கள்கிட்டனா, இப்போ உங்க கணவர் இந்த மாதிரி பொறுப்பா இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? பொம்பளை ஆடாவ உலக்கைய குண்டி நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா, எங்கெங்கேயே விட்டு அடிக்கிறாளே. பொறுப்பா இல்ல அப்படின்னா ஒரு டைம் சொல்லுவேன், 3வது டைம் கேட்கலன்னா நானே பண்ணிட்டு போயிடுவேன். அப்ப ஆனா பாரு ஜாலியா தானே இருப்பான். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஒரு மனுஷனோட தீய பழக்க வழக்கத்தை கூட கொஞ்சம் மாத்துறது ஈஸி சார். குணாதிசயம் சொல்லுவோம்ல, பிறவி குணம். சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல. கணவரோட பிறவி குணமா ரொம்ப சிக்கனமா இருப்பாரு. சிக்கனத்து நல்ல குணம் தானே, திருத்தனம். கஞ்சத்தனம். ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. புருஷன் தாண்டி. ஒருத்தருக்கு உதவி செய்ய கூட பயங்கரமா யோசிப்பாரு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன் 2 கொண்டாடி 7 பிள்ளைய வச்சு காப்பாத்தவனா, மூத்த கொண்டாடிக்கு 3 பிள்ளை, இளைய கொண்டாடிக்கு 4 பிள்ளை. எங்க வீட்டுல தண்ணி கேன் போடுற ஒரு பெரியவர் வந்தாரு. அவர் ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு சிறு தொகை எங்க வீட்டுல அவர்கிட்ட கடனா கேட்டாரு. ஒரு சில்லறை காசு 500 ரூபா இருந்தா செருப்பு பிஞ்சிரும். சில்லறை காசு உனக்கு 500 ரூபாயா? இல்ல முடியாது, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இன்னும் ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க சார். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாரும் என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினது இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப அவர் கேக்குற தொகை இன்னைக்கே ஏமாத்திட்டு போயிட்டாலுமே நமக்கு ஒண்ணு பெருசா லாஸ் இல்ல. அதனால என்னங்க வந்தது? எப்படி எல்லாம் கால்ல விழுந்து கதறனா, இறக்கம் இல்லையா உனக்கு? பயங்கர டென்ஷன், கோவம் தான் வந்து. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, முட்டை கோழிக்கு தான் வலி தெரியும், முட்டை வரலன்னு விரல விட்டு நோண்டுனா கோழி செத்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு உள்ள போயிட்டாரு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? ஒரு 40 minutes கழிச்சு அந்த பெரியவர் மாடிக்கு மறுபடியும் வராரு. காலிங் பெல் அடிக்கிறாரு. என்ன அப்படின்னு ஒண்ணு, சார் கூப்பிட்டாருங்க அப்படின்னு. இவர் எடுத்துட்டு போய் அந்த பைசாவை கொடுத்தாரு. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா உங்களுக்கு? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப உண்மையாவே சந்தோஷமா இருந்து அப்படியே மனசார அவரை நான் பாராட்டு. சோ திருத்திட்டீங்க, உதவி செய்யக்கூடிய ஆளாக. நிச்சயமா. பீச்சில செலவை சரியா? இந்த தவறு செய்தால் கூட என் கணவரை திருத்த. கல்யாணம் ஆயிட்டு எனக்கு 27 வருஷம் ஆகுதுங்க சார். அவர் வந்து 20 வருஷமா குடிச்சிட்டு இருந்தாரு. அட்டண்டேத்துல ஆப் சாப்பிட்டுக்கண்டா ஆப். ஆனா வீடு எங்ககிட்டன்னு தெரியல. குடிக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அவரையும் யாரும் மதிக்க மாட்டாங்க, எங்களையும் மதிக்க மாட்டாங்க. குடிகாரங்களை இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போகவும் மாட்டேன். அப்படியே நான் ஃபங்க்ஷனுக்குலாம் போனாலும் குடிச்சிருவாரு, அங்கேயும் போய் குடிச்சிருவாரு. என்ன ஒயின் ஷாப்புக்குள்ள போறாங்க? என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? 6 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு 10 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டேன், பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் வந்துருங்க அப்படின்னு. இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பாத்துக்கலாம். அவர் அதையும் காதுல கேட்காம பயங்கரமா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வந்தாரு. சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். எனக்கு பயங்கர கோவம். இவ்வளவு நாள் உங்களை வந்து ஒரு 21 வருஷமா நான் உங்ககிட்ட பொறுத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? பிள்ளைங்களுக்கு எதுவும் ஒண்ணுங்கிறப்ப கூட உங்களால வர முடியல அப்படின்னா அப்ப வந்து வாழ்ற வாழ்க்கையில ஒரு அர்த்தமே கிடையாது. இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்க மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம் தயவு செஞ்சு நீங்க வந்து எங்ககிட்ட யார்ட்டையுமே பேசாதீங்க. இப்படி விழுந்தேன்னு கேக்குறப்ப பையனும் சரியா முகம் கொடுத்து பேசல. என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது. பட் எப்படி பார்த்தாலுமா ஒரு 20 வருஷம் வாழ்க்கை உங்களுக்கு போச்சுல, கஷ்டத்திலே தானே கழிஞ்சிருக்கு. ஆமாங்க சார். அப்படி எப்படி ஒருத்தர் திருத்துறது தான் சரின்னு சொல்ல முடியும்? 4 தடவை சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன் சார், ராஸ்கல் அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா சார். அவ்வளவு நல்லவருங்க சார். அவரு குடிச்சிட்டா மட்டும்தான் கெட்டவரே தவிர அவரை குடிக்காதப்ப எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நீ இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும்போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? விட்டுட்டு போக கூடாது, ஏதாவது ஆயிருவாரு அப்படிங்கிற ஒரு பயத்தினாலதான். அவர் பேசுறது கொஞ்ச நேரத்துல அவரே மறந்துடுறாரு, அப்புறம் சாரி அப்படி சொல்லிடுறாரு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அப்பா எம்மா கிட்ட முடிஞ்சுப்பா. எங்கிட்டு வரா எங்கிட்டு போறான்னு தெரியல. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அந்த சப்ஸ்கிரைப் எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையில இருக்கு. பலவிதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதே மாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணன்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.